அடியே மேனகா, வெளியே வாடி. வாங்க தம்பி. மர்மவனே, நல்லா இருக்கீங்களா? ஏன் மர்மவனே இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? உங்க மவளை அனுப்பி ஒரு மாசம் ஆச்சு, திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா உங்களுக்கு? எங்க அம்மா அங்க தனியா வயசான காலத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கா. என்னாச்சுன்னு கேக்குறீங்க? இது நீங்க இருந்தா சின்ன பொண்ணு அக்காவே அவங்க அம்மா வீட்டுல இவ்வளவு நாள் இருக்க விட்டுருப்பீங்களா? யப்பா, ஒரு ஆளாச்சும் இருக்கு நம்ம சைடு நியாயத்தை பேசுறதுக்கு. வர சொல்லுங்க உங்க மவளை. மாமோய், எப்ப வந்தீங்க? வாங்க மாமோய், உட்காருங்க. அண்ணி, என்ன நீ நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் எங்க வீட்டுக்காருக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொண்டாங்க. சரி மேனகா. இருங்கக்கா, காஃபியும் தேவையில்ல, ஒரு மண்ணும் தேவையில்லை எனக்கு. என்ன வந்தது வராம இந்த மனுஷன் இவ்வளவு கோவப்படுறாரு? இப்படி எல்லாம் கோவப்பட மாட்டாங்களே. என்ன மேனகா இதெல்லாம்? அதான் எனக்கும் தெரியல பிரியா. இந்த மனுஷன் என்கிட்ட இப்ப ஒரு நாள் பேசினது கிடையாது. அங்க என்னடி அவங்க கிட்ட பேசிட்டு நின்னுட்டு இருக்க? மர்மோனே, ஏன் மர்மோனே இவ்வளவு கோவப்படுறீங்க? வாங்க மர்மோனே, உட்காருங்க, உட்கார்ந்து பேசலாம் வாங்க. நான் ஒண்ணும் இங்க உட்காந்து 3 நேரம் சாப்பிட்டுட்டு போறதுக்கு வரல. உங்க மவளை எங்க கையோட கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னது, கையோட கூட்டிட்டு போக போறாரா? என்னடி நின்னு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கொண்டா. மீனஹா, அத மாப்பிள்ள சொல்றாங்கல்ல, போய் பேக் எடுத்துட்டு கிளம்பு. என்ன மீனகா, நான் வேணும் வந்து ட்ரெஸ் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? என்னடி நின்னு அவங்கள பாத்துட்டு இருக்க? உனக்கு என்ன வெத்தலை பக்கம் வச்சு அழிக்கணும்? வாமா போலான்ட்டு கிளம்பு வா. என்ன மனுஷா, நின்னுட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீரு. வரலினா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீரா? வரலினா உன்னை விட்டு தள்ளிட்டு நான் இன்னொரு கடையில மூச்சுப்பேன், அவ்வளவுதான். என்ன உன்னை விட்டா எனக்கு என்ன வேற பொண்ணா கிடையாது? மாப்ள, அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க மாப்ள. என்னது, 2வது கல்யாணம் பண்ணிக்க போறீரா? இப்ப கிளம்பி என் கூட வந்தா நீ எனக்கு வைஃப், இல்லைன்னா எக்ஸ் வைஃப் அப்படின்ட்டு பட்டத்தை கொடுத்துட்டு என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன். என்ன வரியா இல்லையா? என்னது எக்ஸ் வைஃபா? மர்மவனே, மாப்பிள்ள அவசரப்பட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன மேனகா கிளம்பிடுவா. நீங்க வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க வாங்க. சரி மச்சா, அவளுக்கு 5 நிமிஷம் தான் டைம். போட்டியை தூக்கிட்டு என் கூட கிளம்ப சொல்லுங்க. என்ன மேனகா நின்னு பாத்துட்டு இருக்க? அதான் மாப்பிள்ள சொல்றாங்க இல்ல, போய் பேக் பேக் பண்ணிட்டு கிளம்பு. சரிண்ணே. அண்ணி, மாப்பிளைக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க அண்ணி. சரி, எடுத்துட்டு வரேன். சரி வாங்க மாப்பிள்ள, கோவப்படாதீங்க, வாங்க உட்காருங்க வாங்க. சரி மச்சா. என்ன மேனகா, நேத்துல இருந்து நமக்கு டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லா பிளானுமே எப்படி சொதப்பிடுச்சு? ஆமா பிரியா, நான் நினைச்ச பாக்கல திடீர்னு என் புருஷன் வந்து என்ன கூப்பிடுவாங்கன்ட்டு. எங்கோ ஏதோ இடிக்குது. சரி பாத்துக்கலாம், விடு. சரி பிரியா, பாத்து இருந்துக்கோ. இங்க என்ன நடந்தாலும் போன் பண்ணி சொல்லு என்ன. ஓகே மேனகா. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லு, அம்மா செஞ்சு தருவாங்க என்ன. ஓகே ஓகே. சரி வா பிரியா, போவோம். இல்லைன்னா அந்த மனுஷன் இங்க நின்னுட்டு கத்திட்டு கிடப்பாரு. வா போவோம். வீட்டுல எல்லாத்தையும் கேட்டுதான் சொல்லுங்க தம்பி. சரிக்கா. ஏடிஎம் அக்கா, பாத்து போயிட்டு வாடி. உங்க மாமியார் கிட்ட பாத்து இருந்துக்க என்ன. சரிம்மா, நீயும் உடம்ப பாத்துக்கோ, அப்படியே பிரியாவும் பாத்துக்குமா. போயிட்டு அப்பப்ப போன் போடுமாக்கா. சரிம்மா. சரி மச்சான், நாங்க போயிட்டு வரோம். என்ன ஃப்ரீயா இருந்தப்ப வாங்க வீட்டு பக்கம். சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. மீனஹா, கிளம்பு போலாம். பிரியா, நான் போயிட்டு வரேன்னு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோ. சரி மீனஹா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. மர்மோனே, என் பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க. சரி அத்தையா, போயிட்டு வரோம். அண்ணே, போயிட்டு வரேன் என்ன, பெரிய அண்ணன் கிட்ட சொல்லிரு. சரி மீனஹா, சொல்லிடுறேன், போயிட்டு வா. என் மாவ வந்து போகும்போதெல்லாம் பலகாரமா செஞ்சு கொடுத்து அனுப்ப கட்டப்பை நிறைய நப்பிட்டு போவா. ஆனா இந்த தடவை வெறுங்காயமா போறாளே. சரி, எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? என்ன சின்ன பொண்ணு, எங்க 2 பேருக்கு மட்டும் வர சொல்லிருக்க? லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியோ? அது எப்படிக்கா கூப்பிடாம இருப்பேன்? போன் போட்டு கூப்பிட்டேன், ஏதோ வேலை விஷயமா வெளியே இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் சும்மா வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுல சின்ன பொண்ணு, நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசி. ஆமாக்கா. அப்புறம் சின்ன பொண்ணு, நீ ஒரு விஷயமே இல்லாம சும்மா எல்லாம் வர சொல்ல மாட்டியே. என்ன விஷயம் சொல்லு சின்ன பொண்ணு. ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு அவங்க 2 பேரையும் வர சொன்னேன். சந்தோஷமான விஷயமா? என்ன சின்ன பொண்ணு, வேற என்ன விஷயத்த சொல்ல போறா? நம்ம அர்ஜுன் விஷயமா தான் இருக்கும். பரவாயில்லையே, 4 மணி கரெக்டா சொன்னீங்க. ஆமாக்கா, நம்ம 4 மணி சொன்ன மாதிரி அர்ஜுன் விஷயமா பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஏக்கா, இந்த மணி தான் அர்ஜுன லவ் பண்றதை ஒத்துட்டாலக்கா. இன்னைக்கு காலையில தான் அர்ஜுன் வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. சூப்பர். எப்படியோ புள்ளிங்க 2 நல்லா இருந்துச்சுன்னா அதே போதும் சின்ன பொண்ணு. ஆனா சின்னமா, எனக்கு ஒரு டவுட். உங்க நாத்தனாக்காரி எப்படி இதெல்லாம் நடக்க விட்டா? அப்படியெல்லாம் விட மாட்டாளே. அதுல அந்த சூனியக்காரி சப்போர்ட் வேற இருக்கு அவளுக்கு. அட ஆமா இல்ல, அத நான் மறந்து போயிட்டு சின்ன பொண்ணு. ஏக்கா, நம்ம தான் சும்மா இருந்திருக்கோம், ஆனா அவளுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நேத்து நமக்கு தெரியாமலே இவ்வளவு விஷயம் நடந்திருக்குக்கா. கண்மணி தான் போன் பண்ணி எல்லாத்தையும் எனக்கு சொன்னா. பாவம் சின்ன பொண்ணு அனிதா. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் கேட்டு நீ சும்மாவா இருக்க? நான் சும்மா இருப்பேன், 4 முடி. நீங்களே சொல்லுங்க.
நேத்து நைட்டு செம்மையா ஒரு பிளான் போட்டு இன்னைக்கு எங்க நாத்தனார வீட்டு அனுப்பிட்டல. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? உன் நாத்தனை வீட்டு விட்டு அனுப்பிட்டியா? ஆமாக்கா, அது இன்னைக்கு காலையில தான் நடந்துச்சு. என் நாத்தோட வீட்டுக்கார் வந்து இன்னைக்கு காலையில அவளை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. கடவுளே! நானே நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி அந்த அண்ணனுக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க நாளைக்கு வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு. நான் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துட்டேன் இன்னைக்கு. ஏதோ ஒண்ணு மொத்தமா வீட்டு விட்டு போய் தொலைஞ்சிட்டாளே. ஆமாக்கா, இப்பயே ஒருத்தி பிளான் போட்டு துரத்திட்டேன். இன்னொருத்தி இருக்கா, அவளுக்கு ஒரு பிளான் போட்டு துரத்தணும். ஆமா, அவளையும் துரத்துறதுக்கு நீ என்ன பிளான் போட போற சின்ன பொண்ணு? பிளான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேக்கா. அது உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் உங்க 2 பேர்த்தையும் வர சொன்னேன். என்ன பிளான் மட்டும் சொல்லு சின்ன பொண்ணு, தூள் கலப்பிடுவோம். சொல்றேன் நல்முடி. அது என்னன்னா, என்ன சொல்றீங்க? வாவ், பிளான் சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பிளான் மட்டும் நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரு விருந்த வச்சிருவேன். அப்படியா? அப்படின்னா இன்னில இருந்து என் ஒர்க் ஸ்டார்ட். அனிதா, இது யாரா? நீங்களா? எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் பின்னாடி வராதீங்கன்னு. ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? அனிதா சொன்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சும்மா அப்பப்ப வந்து எனக்கு இப்படி தொந்தரவு கொடுக்காதீங்க. போங்க இங்க இருந்து முதல்ல. ஓஹோ, இது வேற இருக்கா? செத்தடி மவள நீ. எல்லாத்தையும் வீடியோ பண்ணிட்டு மேனகா அனுப்பி விடுவோம். சார், அவதான் சொல்றேன்ல பிடிக்கலன்ட்டு. சும்மா சும்மா எதுக்கு பின்னாடி வரீங்க? போங்க இங்க இருந்து. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? நானும் 5 வருஷமா நாய் மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்க. நீ என்னன்னா ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. பாக்குறடி, என்னை தாண்டி எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அடுத்த தடவை நான் உன்கிட்ட வந்து என் லவ்வ சொன்னப்ப நீ ஒத்துக்கிற. நீ ஒத்துக்கல, உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? சும்மா போனா சரி போ. இப்படி பப்ளிக்ல நின்னு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கல, உன்னை நான் சும்மா விட மாட்டேடி. போயிட்டான். இவங்க பாக்குறதுக்கு முன்ன நம்ம போயிருவோம். பிச்சைக்காரன் நாயிங்களா, எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே சேலஞ்ச் பண்றீங்க? இந்த வீடியோ வச்சுட்டு உங்களை என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாருங்க. இப்போ யாரடி இந்த ஆளு இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கா? இவன் பத்தி நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. அது வந்து கண்மணி, இந்த ஆளு பக்கத்து வீட்டு பையன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஏதோ ரொம்ப நாளா பின்னாடி சுத்திட்டு தான் இருந்தா. சரியா போயிருவான்னு நினைச்சேன். ஆனா இவன் இப்படி வந்து பேசுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல கண்மணி. சரி சரி, நீ வருத்தப்படாதேன்னு பாத்துக்கல எடு. சரிங்க மேடம், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஆளு கால் பண்ணாங்களா இல்ல மெசேஜ் பண்ணாங்களா? போடி. ஐயே, வெக்கத்தை பாரு. கால் பண்ணாங்களா இல்ல மெசேஜ் பண்ணாங்கன்னு கேட்டேன். எதுவும் பண்ணல கண்மணி. ஓஹோ சரி, அவங்க பண்ணல என்ன, நீயே பண்ணி பேசுறது தானே? இல்ல, முதல்ல அவங்க கால் மெசேஜ் பண்ணட்டும், அப்புறம் நான் பண்றேன். லவ்ல ஈகோ இருக்கக்கூடாது அனிதா. நீயும் அவங்கள யாராச்சும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் பேசுறேன். ஆமா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? யார் தான் உனக்கு சொல்லி கொடுக்காங்க? என்ன பண்ண, உன் கூட சேர்ந்துட்டேல்ல, அதெல்லாம் தானே வருது. சரி கிளம்பலாமா? சரி கண்மணி, கிளம்புவோம். ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. என்ன ஆட்டம் ஆட போறாலோ தெரியலையே. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. சரி, உள்ள போய் பாப்போம். எவ்வளவோ பிரச்சனை சமாளிச்சிட்டோம், இது சமாளிக்க மாட்டோமா? இந்த ஆள் அங்க நின்னுட்டு எந்தையும் நோண்டிட்டு இருக்காரு. யோ மனுஷா, என்ன திமிரு புடிச்சுவேன். அவங்க ஆயகாரி ஆக்கி போட்டது தின்னு தின்னு கொழுப்பேறி கிடக்கா. உன்ன என்ன பக்கத்துல வந்து நின்னு இப்படி முறைச்சிட்டு இருக்கா? என்னடி நின்னுட்டு அப்படி பாத்துட்டு இருக்க? பேக தூக்கிட்டு உள்ள போடி, கார் பார்க் பண்ணிட்டு வரேன். ஐயம்மா, நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன எங்க ஓடுறீரு? நில்லு மனுஷா. வலிக்குது, முடிய விடுடி. டியா? செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு கூப்பிட்டு பின்னாடி சுத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு நீ என்ன டீ போட்டு பேச? என்ன சவுண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு எங்க வீட்டுல. ஒரு மாசம் அடி இல்லாம எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? ஏமா கால் வலிக்கு, கால் விட்டுடி. செல்லக்குட்டி கால் விட்டுடி. செல்லக்குட்டி மண்ணாங்கட்டி. என்ன திமிருந்தா எங்க அம்மா முன்னாடி, எங்க அண்ணன் முன்னாடி, எங்க அண்ணிகாரி முன்னாடி என்ன நிக்கி வச்சு பேசுற நீ? உன்னை நான் சும்மா விட்டு வச்சுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீயா வந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்கல, இனி இருக்கு உனக்கு திருவிழா. எப்பா உங்க அம்மா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு 100 கிலோ ஆயிட்டு வந்துருக்கோம். என்ன கிடக்கா? கத்தாத கத்துன இன்னொரு குத்து குத்துவ. எழுந்திருச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு உள்ளவா. ஒண்ணும் நடக்காத மாதிரி இருக்கும். என்ன பேச்சு மூச்சு ஒண்ணு இல்ல. வாய் திறக்க முடியல. இன்னொரு தடவை ஏதாச்சும் என்கிட்ட இப்படி பேசுறது நீ வச்சுட்ட, திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். அந்த முள்ளியாங்கன்னு வச்சுட்டு 2 புடுங்கி வடசட்டில போட்டு வறுத்து வாயில போட்டுப்பேன். இப்ப நான் பேக் எடுத்துட்டு உள்ள போறேன். நீங்க ஒண்ணும் நடக்காத மாதிரி பின்னாடி வாரும். சரிம்மா, சரி. யாருக்கிட்ட குளிர் விட்டு போச்சு மனுஷனுக்கு. எப்பா மனுஷியவும் ராட்சசி போட்டு இந்த அடி அடிச்சுட்டாலே. சரி, எந்திரிச்சு போவோம். இல்லைன்னா வந்து இன்னும் 2 குத்துனாலும் குத்திடுவா. சனியம் முடிச்சு கிளவி எதுக்காலே உட்காந்துட்டு இருக்காளே.
யோ நில்லு. ஆரம்பிச்சிட்ட கிளவி சண்டை தொங்குறதுக்கு. அவ கோபப்படாதுக்கு முன்னே நான் கோபப்பட்ட மாதிரி நடிப்போம். இல்லைன்னா வாய் மூடாம கத்திட்டே கிடப்பா. ஏய் உன்னதான் கூப்பிட்டு இருக்க, காது கேக்குதா இல்லையா? ஏன் காது கேக்குதா செய்யுது, இப்ப என்ன? என்னடி வரும்போது மூஞ்சி ஒரு மாதிரி சிலுப்பிக்கிட்டு வர? கூப்பிடுதானே செஞ்ச, ஒரு வார்த்தை என்ன கேட்க மாட்டியா? மூஞ்சி முகரையும் ஒரு மாதிரி வச்சிட்டு வர. கூப்பிடுறதுக்கு ஒரு முறைன்னு இருக்கு. என்னமா மெனஹான்னு கேட்டா நானும் என்னங்கத்தே சொல்லுங்கத்தேன்னு கேட்பேன். அதை விட்டுட்டு வேலைக்காரி கூப்பிடுற மாதிரி ஏய் ஓ ஏம்ல அப்படின்னு கேட்டா நான் இப்படிதான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படியா மகாராணி வாங்கன்ட்டு கூப்பிட்டுமா? அது உங்க விருப்பம். அடியே எப்படி அவ அங்கிருந்து நின்று சவுண்ட் கொடுக்க? தில்லி இருந்த நேருக்கு நேரம் வந்து பேசுடி. எம்மாடி என் நாத்தனாதாரி, இவ இப்ப வந்து தொலைஞ்சானு தெரியலையே. வந்து நின்னு இருக்கேன்டி முண்டக்கண்ணி, இப்ப பேசுடி. சொந்தங்களே பாத்தீங்களா, நம்ம நாட்டுக்கே ஒரு நாத்தனார் வந்து இறங்கிருக்கா. அதோட நம்ம அனிதா கூட ஒரு பையன் பேசிட்டு இருந்தது, அந்த அண்ணனிய வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அந்த வீடியோ வச்சுட்டு என்னென்னலாம் ஆட்டத்தை காட்ட போறேன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்க சொந்தங்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஏகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க நாங்க உங்களை உங்களை அடுத்த அடுத்த வீடியோ வீடியோல சந்திக்க சந்திக்கிறோம் சொந்தங்களே. சொந்தங்களே. பாய்.